என்னப்பா நீ பெத்து வச்சிருக்க சீமையிலே இல்லாத ஒரு பொண்ணு சீரழிஞ்சு வந்து நிக்குது. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு என்ன தெனாவட்டா திமிரா நம்ம முன்னாடி வந்து நிக்குது பார். இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு வெட்டியா போட்டுடலாம். இவளெல்லாம் அப்படியே வச்சு என்னமா பண்ற? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாலும் இன்னும் 6 மாசத்துக்கு அவன் பொண்டாட்டி தான். அதுவும் இல்லாம என் குழந்தைக்கு காலம் பூரா இவதான் அம்மா. இவளை அடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சரியான முட்டாள்றா நீ. இவளை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தலையில தூக்கி வச்சு அவன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிருக்க. ஏன் நானும் ரேகாவும் காதலிக்கல? அதுக்காக அவளை நான் அடிக்காம விட்டானா இல்ல உதைக்காம தான் விட்டானா? அடி உதை இருக்கும், அதுல அன்பம் இருக்கும். உன்னை எப்ப இவன் மதிக்காம போனாலோ அன்னைக்கு அவ செவுல 4 அடி அடிச்சிருந்தீனா நீ அடிச்ச அடிக்கு 8 புள்ளைய பெத்து உன் கையில கொடுத்திருப்பா. உங்க வாழ்க்கைய சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் முடியலையப்பா. நாட்டை மிரட்டிட்டு திரிகிற முக்காவாசி ஆம்பளைங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு அடங்கினவங்க தான். இதான் வரலாறு. நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்கு. இவளை அடி வாங்க வைக்கிறது எனக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. அதுக்காக நான் ஒன்றும் இவளை இங்கே கூட்டிட்டு வரல. உங்க எல்லாருடைய ஆத்திரமா அடங்கணும். எனக்கும் திவ்யாவுக்கும் டைவர்ஸ் ஆக போற இந்த விஷயத்த தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாம நீங்க எல்லாரும் பக்குவமா ஏத்துக்கணும். தயவு செஞ்சு திவ்யா மேல யாரும் கோவப்படக்கூடாது. நான் தான் அன்னைக்கே உங்க எல்லார்கிட்டையும் பேச வேண்டியதெல்லாம் பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அதை உங்களுக்கு மறுபடியும் புரிய வச்சு நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோன்னு உங்க எல்லார்ட்டையும் தெரியப்படுத்த தான் உங்ககிட்டலாம் பேசிட்டேன்னு சமரசம் பண்ணி இவளை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? எந்த பேடி உன் தலையில ஏறி உட்காந்துருக்கு? ஏண்டி உன் வாழ்க்கை நீயே நாசம் பண்ணிக்கிற? ஏம்மா, உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. அதோட எதிர்காலத்தை நினைச்சாவது உன் மனசை மாத்திக்கலாம்லம்மா. ப்ளீஸ் திவ்யா, டைவர்ஸ் பண்ணிட்டு காலம் பூரா ஒரு துணை இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டமா. இன்னைக்கு உன் உடம்புல தெம்பும் தைரியமும் இருக்கு. யாருடைய உதவியும் வேணான்னு நீ ஈஸியா நினைச்சிருப்ப. ஆனா காலம் போக போக நமக்குன்னு ஒருத்தர் இல்லையே, பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கே புரியும். அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோமா. டைம் கிடைக்கும் போது இப்பவே நீ பண்ண தப்ப திருத்திக்கமா. இங்க பாரு திவ்யா, நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ண விரும்பல. ஆம்பளைங்க 1008 பேசுவாங்க, ஆனா ஒரு பொம்பளை மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ யார் பேச்சையும் கேட்காத. உன் மனசுக்கு என்ன படுதோ அதை கேளு, அதுபடி முடிவெடு. ஏய், நீ ஒண்ணு அவளுக்கு கொம்பு சீவி விடாத. அவ மனசு கேக்குறது இருக்கட்டும். நான் சொல்றேன், இந்த மாதவ சொல்றேன், இவளை அடிச்சே சாகடிப்பேன். ஐயோ, கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ், ஆளுக்கு அட்வைஸ் தான் பண்ணுவீங்களா? என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னால இந்த ஆள் கூட வாழ முடியல. எனக்கு பிடிக்கல. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நானும் ஒண்ணு முயற்சி பண்ணாம இல்லையே. பண்ண டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணப்போ நான் தானே அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ண. நான் தானே இந்த ஆள் கூட அந்த வீட்டுக்கு வாழணும்னு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னால வாழ முடியல. நான் இந்த ஆளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தேன். என் மனசை மாத்திக்க நானும் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பார்த்தேன். ஆனா என்னால மாத்த முடியல. ஏன்னா அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? இந்த மனுஷனோட நான் வாழ்ந்தேன்னா எனக்கு பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கும். வேற எதுவுமே பிடிக்காது. இங்க பாருங்க, நான் இனிமே அங்க வாழ மாட்டேன். நான் இங்கதான் வாழ போறேன். இன்னைக்கோ நாளைக்கோ நான் நிரந்தரமா இந்த வீட்டுக்கு தான் வருவேன்.
என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை இங்க நிம்மதியா வாழ விடுங்க. இல்ல என் சாவுக்கு இந்த ஆள் தான் காரணம். அதுக்கு நீங்க எல்லாரும் உடனே லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கில் தொங்கிடுவாமா. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்நேரம் இந்த வீட்ல ஒரு தொட்டில் சத்தமும் ஒரு குழந்தை சத்தமும் கேட்டிருக்கும். எனக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. எங்க போன காரியம் என்ன ஆச்சு? அம்மாவை கேளு. அத்தை என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாத. அத்தை நீங்க போன காரியம் என்னாச்சு? ராஜாவும் திவ்யாவும் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்கம்மா. என்ன சொல்றீங்க? இந்த கொடுமைய நான் எங்கம்மா போய் சொல்லி அழுவேன்? எல்லாருக்கும் புத்திமதி சொல்றவ திவ்யா. அவன் இப்படி புத்தி கேட்டு நடந்துக்கிறா. என்னத்த நீங்க நீங்க இத்தனை பேர் இருந்துமா அதை தடுக்க முடியல? ஒரு ஆம்பளை இந்த வார்த்தையை சொன்னா தைரியமா சண்டை போடலாம், நியாய தர்மம் பேசலாம். ஆனா ஒரு பொண்ணை பிடிவாதமா என் வாழ்க்கை நாசமா போச்சு, இந்த புருஷன் வேண்டான்னு சொல்றப்போ அதுக்கு மேல நான் எப்படிமா கட்டாயப்படுத்த முடியும்? நம்ம வீட்டு பொண்ணு அந்த லட்சணத்துல இருக்கே, நாம என்ன பண்றது? யார குத்தம் சொல்றது? சரி அத்தை, ராஜா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? அவன் பாவம்மா, அவனை ஒரு தப்பும் சொல்ல முடியல. எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சு பொறுமையா இருந்து அதெல்லாம் கைமீறி போய் முடியாமதான் அவன் இந்த முடிவை எடுத்திருக்காம்மா. அதுவும் இவ குழந்தைய கலைக்க போறேன்னு ஆஸ்பத்திரியா போயிருக்கா. அவன் மனசே உடைஞ்சு போயிட்டாமா. ராஜா மேல எந்த தப்பு சொல்ல முடியாதுமா. எல்லா தப்பும் இந்த திவ்யா மேலதான் இருக்குமா. என்னத்த இத கூட திவ்யா புரிஞ்சுக்கல? எங்கம்மா புரிஞ்சுக்கிட்டா? ஆத்தோட ஆழத்தை அளக்கிறேன்னு 2 காலையும் ஆத்துக்குள்ள விட்டுட்டா. இப்போ அவஸ்தைப்பட்டுட்டு மொழிகிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்து அவளுக்கு இந்த கல்யாணம் ஒட்டலம்மா. ராஜாவை பிடிக்கல. நாங்களும் எத்தனை தடவை தான் அவளை சமாதானப்படுத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி
அவங்கள சேர்த்து சேர்த்து வைக்கிறது. அவ ஏற்கனவே ஒரு முறை கோர்ட்டு படி ஏறிட்டாளே, இப்ப பழகி போச்சுமா. அவன் கோவத்தை உள்ள முழுங்கியே பழகுனவன். இவ கோவத்தை வெளியே துப்பியே பழகுனவன். 2 பேருக்கும் எப்படிமா ஒத்து போகும்? நீ செத்தா நான் அழமாட்டேன், நான் செத்தா நீ சிரின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்ந்தா அந்த குடும்பம் விளங்குமா சொல்லு? நுனி நாக்குல இனிப்பு இருந்தாலும் அடி நெஞ்சில நெஞ்சு இருந்தா முழு உடம்பு விஷமா தானே மாறி போகும். அதுக்கப்புறம் யார் எப்படி காப்பாற்ற முடியும்? எங்க காலத்துல விவாகரத்துன்னா பெரிய பிரளயமே வந்த மாதிரி பயப்படுவோம். ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை அது. இந்த காலத்துல அத ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க. அத்தை, திவ்யா உண்டா இருக்கா, அவன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அதோட எதிர்காலம் என்ன ஆகும்? டைவர்ஸ்க்கு அப்புறம் திவ்யாவோட கதி தான் என்ன? அது யாருக்குமா தெரியும்? அந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல. அந்த ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் அதுக்கெல்லாம் விட தெரியும். அத்தை, நான் வேணா திவ்யா கிட்ட பேசி பாக்குறேன். நான் நினைக்கிறேன் மனசு விட்டு பேசுறதுக்கு அவளுக்கு சரியான ஆள் கிடைக்கல. அதனாலதான் அவ மன அழுத்தத்துல இது மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிறா. இல்லம்மா, அவ ரொம்ப தீர்மானமா இருக்கா. சுப்பு பேசி பார்த்தா, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். மாதவன் மிரட்டி கூட பார்த்துட்டாம்மா. ஆனா எதுக்குமே அசையலம்மா. அவ எல்லாம் நாங்க இருக்கோம், அவளை கைவிட்டுற மாட்டோங்கிற தைரியத்துலதான் அவ இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன அத்தை நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னம்மா காரணம்? அப்பா அம்மா திருவிழாவுக்கு குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. அது அவங்க இருக்கிற தைரியத்துல பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டு கேக்கும். வாங்கி தரலன்னா மண்ணுல விழுந்து புரண்டு அழுது உயிர் போற மாதிரி அடம் பிடிச்சி அழும். ஆனா அப்பா அம்மா கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அது குழந்தை ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் அள்ளி வச்சாலும் அது அழுகை நிறுத்தவே நிறுத்தாதுமா. அப்பா அம்மா வேணும்னு தான் அடம் பிடிச்சி அழும். அந்த மாதிரி நாங்க இருக்கிற தைரியத்துல திமிர் பிடிச்சு போய் டைவர்ஸ்க்கு போய் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சி அழுகுறா. நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு எந்த அண்ணாக்காரனும் இவளை பாத்துக்க மாட்டாம்மா. வாழ்க்கையில ஒரு துணை இல்லாம அனாதையா நிப்பா. அப்ப புரியும் புருஷனோட அருமையும் குழந்தையோட பெருமையும். இவெல்லாம் என் வயித்துல வந்து பிறந்தது பெரிய பாவம்னு நினைக்கிறேம்மா. வீட்டுக்கு ஒரு பொண்ணு இப்படி இருந்தா இந்த நாடே நாசமா போயிடுமேம்மா. அத்தை, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. நீங்களே அவளுக்கு இப்படி எல்லாம் சாபம் கொடுக்காதீங்க அத்தை. அந்த பிள்ளையத்தான் கலைக்க போறேன்னு சொல்றாளே, எல்லாம் நான் பண்ண தப்புமா. கருவிலேயே நான் இவளை கலைச்சிருக்கணும். அத்தை, ஒரே ஒரு பொம்பளை பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேம்மா. ஆரம்பத்துல பொம்பளை பிள்ளைய முதுகுல அடிச்சு வளர்க்காதவன் கடைசியில நெஞ்சில அடிச்சுக்கிட்டு சாவான்னு ஒரு பழமொழியே இருக்குமா. நாம நல்ல மாப்பிள்ளைய தொலைச்சிட்டோம்மா. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலம்மா. உனக்கு என்ன வேணும்? போதுமா? சட்னி போதும் சாப்பிட்டேன். என்ன சரசு, வர காயத்ரி வீட்டுல சாப்பிடறதே இல்லை போல் இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாப்பிடவான்னு கூப்பிட்டேன்ப்பா. என்னங்க, இன்னைக்கு அத்தைய செக்கப் கூட்டிட்டு போகணும். என்ன சரசு, நேத்தே ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பேன். 4 பேர் ஆபீஸ்ல லீவு, ஹெவி ஒர்க்கா இருக்கும். டக்குன்னு போய் லீவ் சொல்ல முடியுமா? பரவாயில்ல விடுப்பா. ஏற்கனவே இங்க வந்ததுல இருந்து சும்மா உட்காந்துக்கிட்டு உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு தடவை செக்கப் போலன்னா என்ன? அது மட்டும் இல்ல, என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லப்பா. அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாதும்மா. உங்க பையன் பிஸியா இருந்தா என்ன? இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் உங்களை செக்கப் கூட்டு போவான். எவ்வளவு வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உங்களை செக்கப் கூட்டு போவான். நீ கவலைப்படாதீங்க. யாரு, மாதவனா?
வர வர அவனுக்கு காப்பி குடிச்சோமா டீ குடிச்சோமானே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான். இதுல என்ன செக்கப் கூட்டிட்டு போறதுக்கா ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அம்மா நான் மாதவனை சொல்லல. அப்ப யாரு? ரகுவா? ஏன்பா இவனுக்கு மாதவனே பெட்ரு. வர வர அவனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே வழி மறந்து போச்சு. காலேஜ் PhDன்னு அது விஷயமாவே ஓடிக்கிட்டு இருக்கான். நான் ரகுவையும் சொல்லலம்மா. வேற யாருப்பா? ஏமா என்னெல்லாம் பார்த்தா உங்க பிள்ளைய தெரியலையா? ஐயோ நீயும் என் புள்ளதாப்பா. சும்மா சொல்லாதீங்கம்மா. உங்க பிள்ளைய நீங்க நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேரும் சொல்லும்போது என் பேரு சொல்லிருப்பீங்கல்ல. ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் தேவையில்லாம பேசி அத்தைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஒரு உரிமையில தான் அப்படி சொன்னேன். இப்பெல்லாம் வயசாயிடுச்சுப்பா. முன்ன மாதிரி சட்டுன்னு எதையும் யோசிக்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்த 2ஆம் நாள் காலையில படுக்கையில இருந்து எழுந்த உடனே இது எந்த இடம், நான் எப்படி இங்க வந்தேன், இங்கேயே படுத்திருக்கோன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னம்மா நீங்க? ரொம்ப நேரம் கழிச்சுதான் மாதவங்கிட்ட நீ சண்டை போட்டு என்னை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ கண்டிப்பா உங்களை செக்அப் கூட்டு போய் தான் ஆகணும். என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என் கார்லயே அத்தையை நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றிப்பா. போய் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. காயத்ரி லேட் ஆயிடுச்சு. ஏய் டிஃபன் சாப்பிட்டு போடி. தேவையில்ல. காலையில சாப்பிட்டாளா இல்லையாவ? இல்லங்க அவ எதுவுமே சாப்பிடல. காலையில எப்பவுமே காஃபி கேப்பா, அது கூட கேட்கல. சரி இந்த காஃபியாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. ஏன் இப்படி எல்லாம் பண்றா இவ? ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனா இருக்கும்டா. சரி நீ சாப்பிடு. காயத்ரி காயத்ரி நில்லு. லேட் ஆச்சுங்க. லேட் ஆச்சுங்கவா? என்ன எப்பயும் மாம்சம் ரகலை பண்ணிட்டு இருப்ப, இப்ப பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இனிமே எல்லாமே அப்படிதான். சரி பரவாயில்ல, என்ன காஃபியாவது குடிச்சிட்டு போ. நோ தேங்க்ஸ். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல் இருக்குதே. உன்னை பிடிக்கலான்னா முடியவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லேண்ட் சம்பந்தமா விசாரிச்சான். டீட்டெயில் கேட்கலான்னு பார்த்தா உன்னை பார்க்கவே முடியல. அப்புறம் வேற ஆளை பிடிச்சி அந்த மேட்டர் முடிச்சிட்டேன். நல்ல முடிவு. இனிமே யாரும் எதுக்காகவும் என்ன எதிர்பார்க்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நான் வரேன். என்ன சரசு என்ன சொல்லிட்டு போறா? என்ன? எனக்கு எதுவும் தெரியல. ஒருவேளை அவ ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனா இருந்திருக்கும். என்னமோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. இவ ஏன் இப்படிலாம் பண்றான்? டிஸ்டர்ப் பண்ணாதடா, பேப்பர் வச்சிட்டு இருக்கேன்ல. அல்ல என்ன பிச்சை எடுக்கிற நீ? மர்மோளே, என்னம்மா ஆபீஸ்ல இருந்து எதுவும் டூர் கூட்டிட்டு போறாவளா? இல்ல, இந்த வீட்ல இருந்து ஒரேடியா போறேன். என்னம்மா இது திடீர்னு? திடீர்னு இல்லையே மாமா, உங்க புள்ள டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை? திவ்யாமா இத பாருங்க, வேற யார் அட்வைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்க மட்டும் பண்ணாதீங்க. என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு முன்னுரை எழுதுனதே நீங்க தான். ராஜா என்ன இது? திவ்யா கிளம்பிட்டா, அவ்வளவுதானே? போகட்டும், விடுங்க. யாரும் அவளை திறக்க வேண்டாம். அவ விருப்பம் அதுவே செய்யட்டும். இந்த பாருடா, அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு சுமங்கலி பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கர்ப்பிணி பொண்ணு ஏதோ மனசு வேதனைப்பட்டு சொன்னானா வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவியா நீ? என்ன வெள்ளிக்கிழமை? எல்லா கிழமை மாதிரியும் அதுவும் ஒரு கிழமை தான். வெள்ளிக்கிழமை சுபகாரியம் மட்டும் தான் நடக்குதா? ஊர்ல எவனுமே சாகிறது கிடையாதா? வெள்ளம் வந்தது கிடையாதா? இல்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதே கிடையாது. அது இல்லடா. அட இருங்கப்பா,
ஊர்ல இருக்க எல்லா தியேட்டர்லயும் பேய் படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. சும்மா வெள்ளிக்கிழமை பித்தளைக்கிழமை ஈயக்கிழமை நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, அவ எது பண்ணாலும் யாரும் கண்டுக்காம விட்டுருங்கன்னு. அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் காக்கா கூட்டம் மாதிரி 3 பேர் சேர்ந்து பேசிட்டு கை செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. என்னடா அப்பா அப்புறம் அப்புறம்னா கிளம்பிட்டு போல இருக்கு. ஆமா, நல்லா முடிவு பண்ணிக்க திவ்யா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இது நம்ம வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லாம எப்ப உன் வாழ்க்கை பிரச்சனைன்னு சொன்னியோ அப்பவே என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு புரிஞ்சிருச்சு.